Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அப்படி அன்னை கூப்பிடுறா அம்மா. அப்போ சீதா தேவிட்ட போய் தாயே அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். என்ன பண்றதுன்னு தெரியல. சீதா ராணி இல்லையா, மகாராணி. பக்கத்துல வெத்தலை கொடி இருக்கு. ஒரு 10 வெத்தலை பிரிக்கிறார். அவங்க அண்ணன் இல்லையா, 10 வெத்தலை எடுத்து இப்படி நாங்க மாலை ஆயிடுச்சு. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாத்தும் போது கல்யாணம் ஆகும் 1, நம்ம இஷ்டப்பட்டது நடக்கும் 2, காரிய ஜெயம் கிடைக்கும் 3. இந்த துளசிங்கிற தேவத்தை பெருமாளை பார்க்கணுங்கிறதுக்காக விரதம் இருந்த துளசிக்கு பெருமாள் காட்சி கொடுத்தாரு. ஒன்றை வச்சே இனிமே எல்லாரும் எனக்கு மாலை போடட்டும், நீ விருட்சமா எல்லார் வீட்லையும் வளர்ந்து. பெருமாளுக்கு இஷ்டம் என்பதால் ஆஞ்சநேயருக்கும் இஷ்டம். துளசி மாலைகளை பெருமாளுக்கு அணிவிப்பது சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். எப்படி துளசி பெருமாளை வேண்டி வரமிருந்து கிடைச்சாலோ அந்த மாதிரி உங்களுக்கான பெண்ணு உங்களுக்கு கிடைப்பா. வேண்டுமோ கேள். இல்லை நீ யார்? என் பெயர் ராகு. கிரகங்களில் நானும் கேதுவும் ஒருவனை பிடித்தால் அது பீடை என்று பொருள் அப்படிங்கிறாங்க. சரி, என்னை கும்பிட்டால் நீ எதுவும் செய்யக்கூடாது என்று வரம் கொடு அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறார். சுவாமி, இப்போ நிறைய சன்னிதானங்கள் போகிறோம், தெய்வங்களுக்கு மாலைகள் சாத்துறோம், விதவிதமான மாலைகள் சாத்துறோம். அந்த மாலைகளுடைய பலன்கள் என்ன, அந்த மாலைகளுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல வெற்றிலை மாலை எடுத்துக்கோமே. வெற்றிலை மாலை சாற்றுவதனால வரக்கூடிய பலன்கள் என்ன, அதனுடைய பின்னணி என்ன? வெற்றிலை மாலை முதன்முறையாக ராமர் ராவணனை வெற்றி பெற்றதை களம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. போர்க்களத்திலே ராவணன் மாண்டு விட்டான். ராவணனுடைய 10 தலைகளும் கொய்யப்பட்டன. ராவணன் மாண்டு விட்டான். எல்லோரும் சொல்லுகிறார்கள், ராமஜெயம் ராமஜெயம், ஸ்ரீராம 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 ஜெய் ஜெய் ஸ்ரீராமா, ராம் 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 ராம்னு கத்துறாங்க. ஆஞ்சநேயர் மகிழ்ச்சியில் ஓடுறாரு. இப்படி சீதாதேவி முன்னாடி ஓடி போய், அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபேட்சமகமந்தே லங்கா பயங்கரம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதா. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணகு கண்டு அயலாறு உள்ள அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அவன் நம்மை இவர் பேசுறதாச்சே, எவரும் பேசலை. இது ஆஞ்சநேயரோடது, யார் வேணால் பேசலாம். இப்போ இது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, போயிட்டே சொல்கிறார் ஆஞ்சநேயர், தாயே நாம் ஜெயித்து விட்டோம். என்ன சொல்கிறார்? தாயே நாம் ஜெயித்து விட்டோம். ராவணனை கொய்து விட்டாரா? ராமச்சந்திரமூர்த்தி, சூரியகுலத்தின் ராமன், அவனுக்கா தோல்வி? அவனுக்கான சொல்ல மாட்டார் அவர் ஆஞ்சநேயர், அவருக்கா தோல்விங்கிறார். சுந்தரா இங்கே வாங்கிறார். அப்படி அன்னை கூப்பிடுறா அம்மா. அப்போ சீதாதேவிட்ட போய் தாயே அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். என்ன பண்றதுன்னு தெரியல. சீதா ராணி இல்லையா, மகாராணி. ராணிக்கு மரியாதை பண்ணி தான் பழக்கம். பக்கத்தில் வெத்தலை கொடி இருக்கு. ஒரு 10 வெத்தலை பிரிக்கிறார் சீதாதேவி. இவர் குடிஞ்சிட்டு நின்றுட்டே இருக்கார். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டே இருக்கார். அவங்க அண்ணன் இல்லையா, 10 வெத்தலை எடுத்து இப்படி நாங்கள் மாலை ஆயிடுச்சு. அந்த மாலை எடுத்து வீரனே வாழ்த்துக்கள் அப்படின்னு மகாராணி பிரசன்ட் பண்றார். யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. சரணம் சரணம் சரணம், தன்யனானேன் 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 அப்படின்னு ஆஞ்சநேயர் சந்தோஷப்படுறார். அப்போ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாத்தும் போது கல்யாணம் ஆகும் 1, நம்ம இஷ்டப்பட்டது நடக்கும் 2, காரிய ஜெயம் கிடைக்கும் 3. அது என்ன காரிய ஜெயம்? ஏனென்றால் நான் என்ன நினைச்சனோ அது அன்னையோட ஞாபகம் வந்துடும் ஆஞ்சநேயருக்கு. வெற்றிலை மாலை போட்டவுடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். ஏன்? அந்த போர் ஞாபகம் வந்துடும். ஆக வெற்றிலை மாலை என்பது சீதாதேவியுடன் தொடர்புடையது. அன்னை பரிசளித்ததால் அந்த வெற்றிலை மாலை அணிந்து கொள்ளும் போதெல்லாம் அன்னை அருள்வதாக அவர் ஆஞ்சநேயர் நினைத்து கொண்டு நமக்கு அருள்கிறார். அவ்வளோதான்.
வெற்றிலை மாலை பற்றி ஒரு வரலாற்று பின்னணியோட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம துளசி மாலை சாத்துறோம். பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வந்து சாத்துறதை நம்ம வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தக்கூடிய அந்த பின்னணி என்ன? துளசி மாலை சாத்துறதுனால பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும்? துளசின்னா அது வந்து பெருமாள். துளசின்னு ஒரு தேவதை இருக்கா. ஆண்டாள் மாதிரியே துளசின்னு ஒரு தேவதை தேவதை எல்லாரும் மனைவி கிடையாது, தேவதை. அந்த துளசிங்கிற தேவதை பெருமாளை பார்க்கணுங்கிறதுக்காக விரதம் தபஸ் விரதம் இருந்த துளசிக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார். என்ன வேணும்னு கேட்டார். எப்பொழுதும் உங்கள் திருவடியை தழுவும் வரம் வேண்டும் அப்படின்னு. சரி, உன்னை வச்சே இனிமேல் எல்லாரும் எனக்கு மாலை போடட்டும். நீ விருட்சமாக எல்லார் வீட்லேயும் வளர்ந்துரு, நீ இருக்கிற வீட்டில் நானும் இருப்பேன் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுத்தார். அதிலிருந்து துளசிங்கிறது ஒரு சாப்டர் ஆச்சு. விஞ்ஞானத்தின்படி அது நிறைய ஆக்சிஜனை சொரிகிறது என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் துளசி கண்டென்ட் ஆனது எப்போன்னா, துளசி நம்ம வந்து வீட்டில் வைக்கிறதுனால தான் அது கண்டென்ட் ஆகுது. ஸோ துளசி மாலையை பெருமாளுக்கு மட்டும்தான் அணிவிக்கணும், சிவனுக்கு அணிவிக்கக்கூடாது. ஏன்னா துளசி பெருமாளை வேணும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்ணவர். பெருமாளை தொட்ட கையால் சிவனை தொட மாட்டார். அதனால் துளசி சிவனுக்கு ப்ரொஹிபிட்டட். ஆஞ்சநேயர் பெருமாள் பக்தர் என்பதால் அவரும் துளசி அணிந்து கொள்ளலாம். அப்போ நானும் பெருமாள் பக்தர், நானும் துளசி அணிந்து கொள்ளலாமா? மாலைகள் அணியும் உரிமை மனித குலத்திற்கு இல்லை. உங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள்னால் பூ மாலைகள் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். கண்டென்ட் மாலையெல்லாம் போடக்கூடாது. தெய்வம் மட்டும்தான் கண்டென்ட் மாலைன்னு என்ன? இப்போ நான் சொன்ன வெற்றிலை மாலை இதெல்லாம் கண்டென்ட். இது வந்து தெய்வத்துக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு பூ மாலை மட்டும்தான். ஆகையினாலே துளசி மாலை என்பது பெருமாளுக்கு இஷ்டம் என்பதால் ஆஞ்சநேயருக்கும் இஷ்டம். துளசி மாலைகளை பெருமாளுக்கு அணிவிப்பது சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். எப்படி துளசி வந்து பெருமாளை வேண்டி வரமிருந்து கிடைச்சாலோ அந்த மாதிரி உங்களுக்கான பெண்ணு உங்களுக்கு கிடைப்பா. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுனால ஆஞ்சநேயர் நமக்கு என்ன ஒரு பலனை வந்து கொடுப்பாரு? ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஆனால் ரொம்ப பிடிக்கும் சார். குரங்குக்கு பழம் தான் சார் பிடிக்கும். நம்ம அப்புறம் ஏன் சார் பழம் மாலை சாத்துறதில்ல? யார் சொன்னால்? நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போய் பாருங்கள், நிறையா பழம் சாத்துவாங்க. நம்ம இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு நம்ம வந்து வடமாலை சாத்துறோம். நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிலேபி மாலை சாத்துறோம். நார்த் இந்தியா போய் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மாலை சாத்துவாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது ஜிலேபி மாலை அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட நான் வயசில் பாடம் படிக்கும்போது வேதம் படிக்கும்போது கேட்டதுக்கு எங்கள் அப்பா சொன்ன விளக்கம், ஆஞ்சநேயர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பசிச்சு தான், பெரிய ஆள் இல்லை, ஹனுமான் கேசரியோட புள்ள, ஈசனின் அருள் பெற்று பிறந்த புள்ள, வானத்தில் பார்த்தாரான் சூரியனை வந்து ராகு விழுங்க போகிறான். சூரியனை ஒரு பெரிய பழம், சிவந்த பழம், காலை நேரத்து சூரியன், இந்த மாலை நேரத்து சூரியன், சிவந்த பழம்னு நினச்சி சூரியனை பிடிக்கிறதுக்காக மேலே போகிறார் அப்படின்னு கையை தூக்கிட்டு போவார். நம்ம பழைய இது மாதிரி சூப்பர்மேன்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. அப்போது சூரியனை விழுங்கிறதுக்காக ஆன்னு போகிறார். சூரியன் பயந்து போய் பார்க்குறான், டேய் இந்த பக்கம் ராகு முழுங்கிறதுக்கு உட்காந்துருக்கான். ஏன்னா அன்றைக்கி சூரிய கிரகணம். டே பாவண்டா, நான் என்னை எத்தனை பேரை முழுங்குவீங்க அப்படின்னு இந்திர பகவான்கிட்ட. ஏன்னா சூரியனோட ஹெச்ஓடி அவர் தானே. அஷ்டதிக் பாலகர்களில் சூரியனும் ஒருவர். சூரியனோட ஹெச்ஓடி யார்? இந்திரன், தேவர்களின் அதிபதி. இந்திரன் என்ன பண்ணுறான், வஜ்ராயத்தால் ஒரே அடி வாயை தாக்கிடுறான். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ராகு பார்க்குறார், நீ யாரா, வழக்கமாக சூரியனை நான் தானே முழுங்குவேன் அப்படின்ட்டு, தேகபலம் பொருந்தியவனே, இத்தனை பலசாலி என்பதால் உன்னை அனுமன் என்று அழைப்பார்கள், என்ன வரம் வேண்டுமோ கேள். இல்லை, நீ யார்? நான், என் பெயர் ராகு. கிரகங்களில் நானும் கேதுவும் ஒருவனை பிடித்தால் அது பீடை என்று பொருள் அப்படிங்கிறாங்க. சரி, என்னை கும்பிட்டால் நீ எதுவும் செய்யக்கூடாது என்று வரம் கொடு அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்குறார். அப்புறம் ராகு சொல்கிறார், என்னுடைய தானியம் செய்யப்படக்கூடிய வடைகளை உனக்கு யாரேனும் மாலையாக அணிவித்தால் அவற்றை நான் உண்டுவிட்டு உன் பக்தர்களுக்கு தேவையானதை நான் தருகிறேன் அப்படிங்கிறார். நம்ம ஊரில் உளுந்து வடை மாலை பண்ணுறோம்.
நார்த் இந்தியாவில் அதே உளுந்தில் ஜிலேபி பண்ணி மாட்டி விட்றான். அவ்வளோதான். வழக்கமாகவே நார்த் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். கல்கத்தா காளி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பண்ணாரி அம்மன் மாதிரி அழகாலாம் இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அலங்காரம்லாம் பெரிய அறிவு கிடையாது. என்னது இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை ரசனை வேறுபடும். அவங்க ஊர் ரசனைங்கிறது வேறு. அவங்களுக்கு காபாலி மாதிரி இருக்கிறது, நாக்கை துருத்திக்கிட்டு இருக்கிறது, இருக்கிறது, இப்படிலாம் தான் பிடிக்கும். நம்ம ஊர் அப்படி கிடையாது. நம்ம சுவாமி சாந்த ஸ்வரூபி, அவங்க சாமி அப்படி கிடையாது. அதனால் வடமாலை என்பது ராகுவின் பீடையை தீர்க்க ஆஞ்சநேயர் வாங்கி வந்த வரம். கணவன் மனைவி பிரிவுக்கு காரணமே ராகு தான். நல்லா மீனராசிக்காரன் எல்லார் வீட்லேயுமே டெய்லி ஒரு யுத்தமாக இருக்கும். ராசியிலேயே ராகு உட்காந்துருக்கான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பெண்ணால் பெயர் கடும், எல்லா கருமும் நடக்கும். எல்லா டிஃபேமிங் தான். அது காரணம் ராகு. இந்த ராகு அப்படிப்பட்ட கல்யாண வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேருக்குள்ள இணக்கத்தை கொடுக்காம பிரிவை கொடுப்பார். அது ஆஞ்சநேயருக்கு போடும்போது அவர் அனுகிரகத்தால் அந்த பிரிவு போய் சரி ஓகே சிந்து ஐ லவ் யூ ஓகே அவ்வளோதான். ஒரு ஐ லவ் யூ உருவாகும். நீங்கள் வடமாலை சாத்தி பாருங்கள், ஒரு ஐ லவ் யூ சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? நீங்கள் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவாங்க, அஃபீஷியல் பொண்டாட்டி சொல்லுவாங்க. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.